ஏம்மா லூசாமா நீ எதுக்குமா அப்படி நடு ரோட்ல படுத்து கிடக்குற? அடி போடி. உடம்பே அசதியா கிடக்குது. எம்புட்டு நேரம் தான் நானும் உட்காந்தே இருக்கிறது. இதுக்குன்னு நடு ரோட்லயே படுத்திருப்ப. பார்க்குறவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்கம்மா. என்னடா இது இந்த இது இப்படி போய் நடு ரோட்ல படுத்திருக்காங்கன்னு. பார்த்துட்டு போட்டோம்டி, பார்த்துட்டு போட்டோம். அப்பதான் உங்க அண்ணன் காதில் எவனாவது போய் சொல்லுவான்ல, உங்க தங்கச்சியும் உங்க அம்மாவும் இப்படி நடு ரோட்ல இருக்காங்களாமான்னு. அப்பதானே போய் பொண்டாட்டிக்கிட்ட கேட்பான் என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்பா அவ சொல்லும்போது நல்லா வச்சு சாத்துன்னு சாத்துவானுல்ல. அதுக்காக தான் இம்பிடுதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குத்தான் இம்பிடுதமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷோ ஆண்டவனே, அதுக்குன்னு இப்படியா நடு ரோட்ல படுத்திருப்ப? யாராவது வண்டியை கிண்டி ஏற்றிட்டு போயிட போறாங்கம்மா. என்னடா இது ஒரு கட்டை கிடக்குதுன்னு நினச்சி. ஏன் நான் படுத்துன்னு நீ சும்மா தானே உட்காந்துருக்க? அப்படி என்னவா கண்ணு தெரியாம வந்து ஏற்ற போறாங்க? கம்முன்னு இருடியே. அம்மா அம்மா. வெளியே போயிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, வெளியே போயிட்டு வந்தாச்சு. தண்ணி வேற ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு டீ எதுவும் வைக்கிறியா? அடிக்கிற வெயிலுக்கு டீயை குடிச்சின்னு அம்பிட்டு தான் இரு. ராகி இருக்குது, கஞ்சி வச்சு தரேன். ஐயோ வேணாம்மா, அதை வச்சு அது என்னைக்கு ஆறி என்னைக்கு நான் இது பண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி அப்ப இரு, இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது புளிஞ்சு போட்டு இந்த ஜூஸ் வச்சு தரேன் குடிப்பேன். கொஞ்சம் வெயிலுக்கு தாகத்துக்கு கொஞ்சம் அடங்கும். சரி எதையோ ஒன்று பண்ணு. டீ குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சோம்பலா இருக்கு. வேலை வேற கிடக்குன்னு பார்த்தேன். அப்ப டீயை வைக்கட்டுமா? டீயே வச்சிருமா. எப்படி காலெல்லாம் வலிக்குது போ. நடந்தே போயிட்டு வந்தது. மழை இருக்கு நான் இங்கே ஒரு மழையும் காணோம். ஐயோ அப்பா, அக்னி நட்சத்திரம் பிறந்தாலும் பிறந்தாச்சு, மண்டையை பொழக்குது. அம்மா அம்மா அம்மா. அடடே வாப்பா வா. இன்ன வரைக்கும் ஒன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்க ஆளையே காணலன்னு. இல்லைங்கம்மா, நான் யாருக்குமே வந்து ஃபோனில் சரி பண்ணி கொடுத்தாலும் அவங்களா வந்து வாங்கிட்டு போவாங்க. உங்களுக்கு மட்டும்தான் வந்து வீட்டிலே டெலிவரி பண்ணுறேன். இந்த கடையில் வேற ஆளும் இல்லைங்களா, இன்னைக்கு லீவ் வேற போட்டானுங்க பயலுக. இல்லைன்னு வச்சுக்கோங்க முன்னையே வந்திருப்பேன். அது ஒரு பையனை மட்டும் வந்து கடையை பார்த்துக்கணும்னு சொல்லி நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்தேன். அதான் லேட் ஆகிடுச்சு. சரியா சரியா, நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னடா அந்த பையன் ஃபோனு சரி பண்ணிச்சா என்னன்னு தெரியலையேன்னு பார்த்தேன். இல்லையே தானே வேலை பார்க்குறோம், இது கூடவா தெரியாமல் இருக்கும்? அதெல்லாம் எல்லா வேலையும் பிரித்து வேலை பார்த்துருவோம். என்ன இந்த பாஸ்வேர்டு போட்டாங்க, அதுதான் அதை கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் சாஃப்ட்வேர் வச்சுருந்தோம், அதை வச்சு தான் இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். சரிப்பா, என்ன இருந்துச்சு? அம்மா நீங்கள் நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இருக்கிறத நான் சொல்ல போகிறேன், இல்லாத ஒன்று நான் கதை கட்டி சொல்ல போகிறதில்ல. என்னதுப்பா? அம்மா நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பையன் ஃபோனில் ஒரு வகையான தப்பை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு தேவையில்லாத ஆப்பு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ பொண்ணுங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எப்பா நீ சொல்கிறது என்ன உண்மையா பொய்யா? அவன் என் மருமகிட்ட எதுவும் பேசிகிட்டு இருக்கானோ என்னவோ தெரியலையா? இல்லைங்கம்மா, அவங்க நம்பரும் அதில் இருந்துச்சு, அதையும் வச்சு பார்த்தோம். அவங்களாம் ஒன்றும் கிடையாது, இது வேற ஒரு பொண்ணு தான். வடுபாவி பையன் என்ன வேலை பார்த்துருக்கான் பாரு. போனை பார்த்துக்கிட்டே 24 மணி நேரமாக இருக்கும்போதே நினச்சேன் ஏதோ வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்க போகிறான்னு. சரியா போச்சு போய் என் கணிப்பு. சரிங்கம்மா, அப்போ நான் வரட்டுங்களா? சரிப்பா. பொறுக்கி பையன் ஏற்கனவே ஒன்றை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டது பத்தாதுன்னு இப்போ இன்னொன்றுக்கு வேற நீ வழி பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னங்க என்ன இப்படி பேய் மாதிரி வந்து பின்னாடி நிற்கிறீங்க? பயந்தே போயிட்டேன் போங்க. பயப்படுறது இருக்கட்டும். யார் அது? யாருங்க? யாரு எதுவும் நான் பார்த்துட்டு வரலன்னு நினைக்காத. நான் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். யார் அதுன்னு? இங்கேதாங்க, நம்ம ஊர் பையன்தான். இந்த கிழக்கால இருக்கான், இந்த முத்துலிங்கம் இருக்கான்ல அவன் பையன். அது சரி, அவன் என்ன உங்ககிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான்? அதுவாங்க சும்மாதான் இந்த பக்கம் வந்தமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான். சரி, நீ பெத்து வச்சிருக்கிய ஒரு பொறுக்கி, அதை கூப்பிடு. என்னங்க கூப்பிடுன்னு சொன்னேன். ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டாரு என்னவோ தெரியலையே. டேய் வடிவு வடிவு வடிவு. ஏம்மா உன் பையன் என்ன பார்க்கவும் மாட்டேங்கிறான், ஒன்றும் மாட்டேங்கிறான், அப்படியே போகிறான். என்ன நம்ம வீட்டில் உள்ளவங்க இங்கே வந்து படுத்துருக்குதுங்க, வீடு வாசல் இல்லாத மாதிரி. ஏமா உமா. சாமி நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் பார்த்து ஏதாவது போட்டு போங்க. பைத்தியக்காரி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எப்பா எங்களுக்கு போகிறதுக்கு போக்கடலப்பா, ஏதோ உங்களால் முடிஞ்சது 5 10 போடுங்கப்பா. பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கிட்ட பால் வாங்கி கொடுக்க கூட கையில காசு இல்லாம காலையில இருந்து வெறும் வயித்தோட இருக்கான். 2 பேரும் என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? விளையாட்டு பண்றீங்களான்னு கேக்குறேன். எந்த 2 பேரும்
இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி வந்து நடுத்தருவுல படுத்துக்கிட்டு இதுல நல்லா இருக்கு எதுல விளையாடணும்ன்ற ஒரு விவசாயம் இல்லையா? உங்களை எந்திரிங்க ரெண்டு பேரும். எந்திரிச்சு என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா வீட்டுக்கு தான் போகணும். இங்க வந்து படுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆமா, நீ வீட்டுக்கு வாணுவ, உன் பொண்டாட்டி நாங்க வந்தா வீட்டை விட்டு போன்னு சொல்லும். எதுக்கு எங்களுக்கு தலையெழுத்து? புள்ளன்னு பெத்து எதுக்கு இப்படி வீட்டுக்கு வந்த மருமவ நடுத்தரவுல கடைசியில நிறுத்திவிட்டா? இனி நீயும் நிறுத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இங்க பாருங்க, ரெண்டு பேரும் முதல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சும்மா இந்த சுத்தல் விட்டுக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டிக்கு நாங்க வீட்டுல இருக்கதே பிடிக்கல. அது மட்டுமா, நாங்கள் ஏதோ பிடுங்கி திங்கிற மாதிரியும் வீட்டில் உட்காந்து சொரண்டி திங்கிற மாதிரியும் எத்தனை நாள் தான் உங்ககிட்ட அதே இதுன்னு வாங்கி தின்றுருக்கோம் நாங்கள். போடுற கஞ்சல் கூட நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். என்னமோ அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவள் பேசுகிறா. அதெல்லாம் கேட்டுவிட்டு அந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன இதா? அதான் சாமி, யாருக்கு எந்த பஞ்சாயத்தும் வேண்டாம், நாங்கள் வந்துட்டோம். இனி எங்களுக்கு போகிறதுக்கு போக்கடை இல்லாட்டியும் பரவாயில்ல, இங்கேயே யாராவது போகிறவங்க கிட்ட 5-10 பிச்சை எடுத்து நாங்கள் பழக்க ஓட்டிக்கிறோம். ரெண்டு பேரும் எந்திரிங்கன்னு சொன்னேன். விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பாக்குறவங்க 4 பேர் என்னடா இதுன்னு நினைப்பாங்க. முதல்ல எந்திரிங்க. இங்க பாருனே, நாங்களாம் வரல, எங்களை எங்கேயும் கூப்பிடாத, நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். புருஷன் வீட்லேயும் எனக்கு வாச்சவன் சரியில்லை, பிறந்த வீட்லேயும் வீட்டுக்கு வந்தவளும் சரியில்லை. என்ன பண்ணி தொலைகிறது? என்ன வர வாங்கிட்டு வந்தனோ எந்த ஜென்மத்தில்னு தெரியலை. காலத்துக்கு எனக்கு இப்படியே ஒரு சீரழிவு தான். போகிற இடத்தெல்லாம் அடித்து 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 என்ன துரத்துறாங்க. சரி பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வந்த வரேன்னு நினச்சி நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துடுறேன். உமா, பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காத. முதல்ல எந்திரி. பிள்ளைய வச்சுக்கிட்டு இங்க நிப்பா உட்காந்துருக்குது. எனக்கு அவ்வளோ கோவம் மண்டைக்கு ஏறுது. எதுக்கு இப்போ நான் வரணும்? முதல்ல எந்திரிமா. ஏ உமா, எந்திரின்னு சொன்னேன். ரெண்டு பேரும் இருக்கிற கோவத்துல சட்டுன்னு வச்சு விடுவேன். முதல்ல எந்திரிங்க. முதல்ல உண்மையாவே பத்திரகாளி உங்களை வீட்டு விட்டு துரத்துனுச்சா? எங்களுக்கு என்னப்பா உங்ககிட்ட போய் சொல்லணும்னு ஏதாவது தலையெழுத்து இருக்குதா? நீ வேணா உன் பொண்டாட்டியை மெச்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அவள் தான் எங்களை வீட்டை விட்டு இது பண்ணது. பரவாயில்ல சாமி, நீங்கள் குடும்பம் குட்டியா எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நாங்கள் யாரோட வம்பு தும்புக்கு வரலப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனாலயே என்னவோ தான் தெரியல, நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே கிடக்கிறோம். ஏமா, என்னை மண்டைக்கு சூடு ஏத்தாதீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு வீட்டுல? நாங்க ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணாத போதே இப்படி சண்டைக்கு வராளே, இனி எதுவும் பண்ணுனா எப்படி சண்டைக்கு வருவாவ? ஐயோ சாமி, என்ன ராக்காச்சி மாதிரி அந்த கத்து கத்துறா. கொஞ்சம் தான் கையில வச்சிருக்க விளக்கமத்தை எடுத்து எங்களை அடிச்சே வீட்டை விட்டு துரத்தி விடுவா போல இருக்கு. அப்படி பேசுறா. நீ இருக்கும்போது ஒரு பேச்சு, நீ இல்லாத போது ஒரு பேச்சு. எங்கள் அப்பாவும் ஒரு வீடை கட்டி போட்டிருந்தா ஒரு கஷ்டம்னு வந்து அவங்க வீட்டில் உட்காரத்துக்கு ஒரு இது இருந்திருக்கும். எங்கள் அப்பந்தான் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போய் சேர்ந்துட்டான் அந்த சுப்பையா. இப்போ நான் எங்கிட்டும் போகிறதுக்கு துப்பு இல்லாமல் தான் உன் வீடே கதின்னு வந்து உக்காந்தேன். நீயும் விரட்டுற. உன் பொண்டாட்டி நீ இருக்கும்போது ஒரு பேச்சு, நீ இல்லாத போது ஒரு பேச்சுன்னு அவளும் விரட்டுறா. சரி விடுங்க, ஆளாளுக்கு எங்களை விரட்டி 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 இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இனி என்ன? என் பிள்ளைக்கு ஒரு கஞ்சி ஊற்ற முடியலனாலும் நான் என்கிட்ட போய் பிச்சை எடுத்தாது என் பிள்ளைய காப்பாற்றிக்கிறேன். அம்மா தான் பாவம், ஒரு பிள்ளைய சிங்கக்குட்டியை பெற்றும் இதுக்கு நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு. அதையும் நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன். இங்க பாருங்க, பத்திரகாளியை பத்தி எனக்கு தெரியும், உங்க ரெண்டு பேரை பத்தியும் எனக்கு தெரியும். ஆமாண்டா, உனக்கு உன் பொண்டாட்டியை பத்தி நல்லா தெரியும். அவன் நல்ல சொக்குப்பிடி போட்டு மயக்கி வச்சிருக்கா. மயக்கற கீக்கறால என்கிட்ட பேசக்கூடாது சரியா? ஒழுங்கா ரெண்டு பேரும் வண்டியில ஏறுங்க. என்னை வெளியே இருந்து அசிங்கப்படுத்தாதீங்க. அப்புறம் சட்டுன்னு வச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஆகி போயிடும். வண்டியில ஏறுங்க. இல்லடா, நாங்க வரலடா. வர்றீங்களா இல்லையா? அம்மா, அண்ணன் தான் கூப்பிடுதில்ல, வா போவோம். உட்காந்தாச்சா? போமா. வா. அப்பா, இந்த ஃபேனு ஓடுதா இல்ல நடக்குதானே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. காத்தே வர மாட்டேங்குது. வெயில் காலம் இல்லடா, அப்படித்தான் இருக்கும். அதாம்மா, சரியான வெக்கையா இருக்கு. மனுஷனால இருக்க முடியல போ. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. முக்கியமான விஷயமா? என்னது? ஏய் தம்பி, நான் அப்படி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடா. சம்மந்தியம்மா என்கிட்ட சொன்னதை தான் நான் சொல்கிறேன். என்னம்மா சொன்னாங்க? எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? இல்லைடா, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அப்புறம் என்ன? எல்லாம் உன் பொண்டாட்டி பண்ணின வேலையை இப்போ தான் சொல்கிறாங்க. பல நாள் திருடேன் ஒரு நாள் ஆப்படுவான்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்துக்கிட்டு குழியை பறிச்சுக்கிட்டு இருந்திருக்காடா உன் பொண்டாட்டி இத்தனை நாளா. என்னம்மா சொல்ற? ஏண்டா,
இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் அங்கே சம்மந்தி வீட்டுக்கு ஒன்று விடாமல் ஃபோன் போட்டு அவ தாண்டா சொல்லிகிட்டு இருந்திருக்கா. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டு சோத்தையே தின்னுக்கிட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பார்த்துட்டு இருந்திருக்காடா உன் பொண்டாட்டி. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சம்மந்தி அம்மா வந்தாங்கல்ல, வரும்போது இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு வண்டியை நிறுத்தி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். அவளுக்கு 2 பேரும் வண்டியில் ஏறாமல் என் புள்ள இன்னைக்கு நடுத்தரவில் நிற்கிறானா, அதுக்கு காரணமே உன் வீட்டு மருமக தான். அவள் வயிற்றுல எல்லாம் புழு பூச்சி தாங்க, அது இதாகிடும் அப்படி இப்படின்னு பேசியிருக்காளுங்க. எம்மா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? ஏண்டா அவ என்னடா பாவம் பண்ணா? இவ திங்கிற சோத்துலேயே நஞ்சியா கலந்தா, இந்த மண்ணலி எதுவும் போட்டாளா? அவ பாட்டுக்கு செவனேன்னு இருக்காடா. அவ குடியை கெடுக்கிறதுக்கு என்னடா இவ இவ்வளோ வேலை பார்த்துருக்கா? நாத்தனார்னா யாரு? ஒரு கூட பிறந்த பிறப்பு மாதிரி இல்லையா? இப்படியாடா ஒருத்தரை பழி வாங்கணும்? ஐயோ ஆண்டவனே, இதை கேட்டோன்னே எனக்கு மண்டைக்கு அவ்வளோ கோபம் பிடிச்சி 4 இழுத்து புள்ளான்னு தோணுச்சு. என்ன பண்ணுறது? 1000 தான் இருந்தாலும் நீ புருஷங்காரன், உன்னைய மீறி நாங்கள் எதுவும் பேசக்கூடாது வைக்கக்கூடாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து போனவடா. அப்படியாப்பட்டவளுக்கு இப்படி ஒரு இது பண்ணலாமாடா? ஏண்டா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா அவளுகளுக்கு? அவள் 8 வருஷம்டா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆன உடனேயுமே குழந்தை உண்டாகி குழந்தை பிறந்துருச்சு. ஆனால் அவளுக்கு அப்படி இல்லைடா, 8 வருஷம் தவம் இருந்து இப்போ தாண்டா ஒரு புழு பூச்சி உண்டாகிருக்குன்னு அவள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் சாப்ப விடலாமாடா? கருணாக்கு காரி ஒரு வாய் இல்லைன்னா ஒரு வாய் பட்டு ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போயிடுச்சுன்னா அவள் இனிமேல் உயிரோட இருப்பாளா? இப்போ தாண்டா பிரிஞ்சிருந்த குடும்பம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. அதுக்குள்ளே அந்த குடியை கெடுக்க இப்படி வேலை பார்த்துருக்காளேடா. இதெல்லாம் நல்லா வடை இருக்கு. நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்கடா. உனக்கு அவளுக்கு சண்டை வந்து அவள் வீட்டில் விடும்போது கூட உன்கிட்ட சண்டைக்கு வந்தா. அவளை கூட்டிகிட்டு வா, நம்ம வீட்டு புள்ள அங்கே போகக்கூடாது, நான் கூட வீட்டை விட்டு வெளியே போகிறேன், அவள் இங்கே வந்து வாழ வேண்டிய புள்ள வாழட்டும் வைக்கட்டும்னா. ஆனால் அவள் வாழக்கூடாதுன்னு இந்த வேலை பார்த்துருக்காளே, இவளை மனுஷியா சொல்லு பார்ப்போம். எனக்கு இந்த குழந்தை விஷயத்தை இப்படி சொன்னோன்னே நொறுங்கி போயிட்டேன்டா. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குடா. இன்னைக்கு நீ ஒரு குடியை கெடுத்தினா நாளைக்கு உன்னைய கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்களா? அந்த அம்மா பேசவும் இவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுட்டு என்கிட்ட சொல்லுது. இல்லைன்னா காலத்துக்கு இவன் இந்த வேலையை பார்த்துருக்க நமக்கு தெரியாமே போயிருக்கும்ல. அடிக்கடி சண்டையை போட்டு ஆனா ஊனான்னு ஓடிடுவா. சரி ஓடுனாலும் நம்ம என்ன போய் அங்கே என்ன வம்பு பண்ணி சண்டை பண்ணி நீ போகக்கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். சரி இந்த சறுக்குலையாவது அவங்க வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறாச்சே, போயிட்டு வரட்டுன்ட்டு தானே இருக்கோம். அங்கே போயிட்டு வந்தால் கூட நம்ம வீட்டில் சேர்த்துக்காமல் இருந்திருக்கோமா? நீ வீட்டுக்கு வரக்கூடாது, நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கம்மா. உன் வீடு, நீ எங்கிட்டு போனாலும் சுற்றினாலும் வந்தாலும் சரி உன் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்ட்டு நம்ம விட்டு கொடுத்து போனா இவ இப்படியாடா பண்ணணும்? மனசே நொந்து போச்சுடா எனக்கு. அவள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுனா? உங்களுக்கு நான் சொல்கிறேன்டா, இனிமேல் வந்து அவள் இங்கே இருக்க வேணாம் சரியா? அவங்க வீட்டுக்கு போகட்டும். அப்படி இல்லையா தனி கொடுத்து நான் வச்சிட்றேன். அவங்க கூட நானும் போய்க்கிறேன். நீயே இந்த வீடை கட்டி அனுபவிச்சு உன் பொண்டாட்டி பிள்ளையோட இரு. நான் முடிவே பண்ணிட்டேன்டா. எதுக்குமா அவளுக்காக நீங்க வீட்டை விட்டு போகணும்? இல்லைடா, கஷ்டப்பட்டு நானும் உங்கள் அப்பனும் வேர்வை சிந்தி இந்த வீட்டை கட்டும்போது என் புள்ள அவன் பையன் எல்லாரும் குடும்பத்தோடு ஒன்றா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கட்டினாரு. வீட்டுக்கு வர பிள்ளைங்களும் நம்ம குடும்பத்தில் அனுசரித்து நல்ல விதமாக இருக்கணும் வைக்கணும்னு தான். இல்லாதப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, சொன்ன பேச்சை கேட்டு இருப்பான்னு சொல்லி கட்டி வச்சதுக்கு என்னென்ன வேலை பார்த்துருக்கா பார்த்துக்க. குடியை கெடுத்தவ இவளால் தான் இனிமேல் எங்களால் மல்லு கட்ட முடியாதுடா. என் பிள்ளைக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், அவளுக்கு நிம்மதியான ஒரு இது வேணும். அதனால் கூட்டிகிட்டு போகிறேன்டா என் பிள்ளைய. மா நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா, எனக்கு கோவம் வந்துட்டு சொல்லிட்டேன். அதுவும் மாசமா இருக்க நேரத்துல வேற வீடு மாத்தி ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா கம்முனு இருங்க, தேவையில்லாத வேலை பார்க்காம. ஏண்டா இப்படி பண்ணுறவளுக நாளைக்கு எப்படி பண்ணுவாளுகளோ? அதெல்லாம் நினச்சி பார்த்தா கூட உள்ளுக்குள்ளே கொலை நடக்குதுடா. எனக்கு எந்த அளவுக்கு நீ முக்கியமோ அந்த அளவுக்கு அவளும் முக்கியம். அவள் வாழ்க்கையை நான் கொஞ்சம் பார்க்க வேணாமா? இப்படி ஓ வாழ்க்கையே இவளுகளே நான் பார்த்து 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 நான் நொறுங்கி போயிட்டேன்டா. என்னால் சத்தியமாக முடியலடா தம்பி. என்னை நீ தப்பாக நினச்சிக்கிட்டாலும் சரி, என்னை கூட 2 அடி அடித்தாலும் சரி, இனி எங்களுக்கு வேணாண்டா. இந்த வீடு வாசம் எல்லாம் உன் பொண்டாட்டி பிள்ளையோட நீயே அனுபவி. நாங்கள் போயிடுறோம்டா தம்பி. நான் முடிவே பண்ணிட்டேன்டா.
ஈடுபட்ட சிரிக்கி உன்னை போனா போய் வீட்டுக்குள்ள வச்சு உன்னை எல்லாம் பார்க்க வைக்க நீ என்னென்ன வேலை பார்த்துருக்கிற மவளே. இருடி இரு. இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு பாவம் புண்ணியம் பார்த்ததுக்கு நல்ல வேலை செஞ்சிருக்கிற. உன்னைய காலத்துக்கும் அவங்க வீட்டுல இருக்க வச்சு உன்னை கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்க வைக்கல. என் பேர் ரவி கிடையாது. சரி போனா போது, இன்னைக்கு திருந்திடுவான் என் பொண்டாட்டி, நாளைக்கு திருந்திடுவான் என் பொண்டாட்டி. ஒரு நாள் அவன் மனசு புரிஞ்சு எனக்கானவளா வருவான்னு இருந்தா நீ என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அதுவும் பாவம் எங்க அக்கா, வாயில்லாத புள்ள பூச்சி, அத போய் நீ என்னென்ன வேலை பார்த்துருக்க. பிறக்காத குழந்தை, இந்த மண்ணுக்கு வராத குழந்தையவே இப்படி சாப விட்டீங்கன்னா இன்னும் அந்த குழந்தை பூமிக்கு பிறந்து வந்தா நீ என்னென்ன வேலை பார்ப்ப. இருடி இரு. இன்னைக்கு உனக்கு இருக்குது கச்சேரி. இழுத்து போட்டு 4 சட்டுன்னு வச்சு இழுத்தானா இனி என் வீட்டு பிரச்சனையும் நீ இழுக்க மாட்ட.